ஹோம்மேட் சோலே மசாலா பவுடர் வச்சு இன்னைக்கு மோஸ்ட் ரெக்வஸ்டட் சென்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்மளும் ப்ராப்பர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி செய்யறோம். டேஸ்டும் நல்லா இருக்கு. ஆனா இந்த நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி அந்த ஆத்தென்டிக் சோலே மசாலா வரமாட்டேங்குதுன்னு தானே நினைக்கிறீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா யூ வில் கெட் சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு நீங்க ஒயிட் ஆர் பிளாக் சன்னா எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சு பிரஷர் குக்கர்ல சேர்த்துருங்க. அடுத்து ஒரு துணியோ இல்ல இந்த மாதிரி ஸ்டீல் டீ மெஷ் இன்ஃபியூசர்ல நான் சொல்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் டீ தூள், இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதை மூடி போட்டு உள்ள சேர்த்துருங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு, 1.5 கப் தண்ணி ஊத்தி 6 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சோ பியூட்டிஃபுல் ஃபிளேவர்ஸ் அண்ட் கலரும் இறங்கிருக்கும். இப்ப கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம் தாளிச்சிட்டு தூளா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை வதக்கிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. இது கூடவே அரைச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, அது கூட வீட்ல அரைச்ச சோலே மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற சென்னாவை உள்ள சேர்த்துடலாம். நான் ஒரு 10 சுண்டல் எடுத்து அதையும் அரைச்சு உள்ள சேர்த்துக்கிறேன். ஏன்னா கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது இன்னும் திக்காகும். அதனால மறுபடியும் 1 கப் தண்ணி ஊத்தி நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுறேன். ஃபைனலி தூளா கட் பண்ண கொத்தமல்லியும் காஞ்ச வெந்தய கீரையும் கசக்கி உள்ள சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கலரும் கன்சிஸ்டன்சியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டீடைல் லெங்தி வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். லிங்க் ஸ்டோரிஸ்ல கொடுத்துருக்கேன். ஸ்டோரிஸ் மிஸ் பண்ணவங்க ஹைலைட்ஸ்ல எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். எப்படி